மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இன்று ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் தை மாதம் 2ஆம் தேதி பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடைபெறும். இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெறும் நிலையில் பாலமேடு மஞ்சள் மலை ஆற்றில் வாடிவாசல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக 1000 காளைகளுக்கு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. 1188 மாடுபிடி வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்வதற்காக பதிவு செய்துள்ளனர். மாவட்ட கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் 1000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். காளைகளுக்கு காயம் ஏற்பட்டால் சிகிச்சை அளிக்க கால்நடை மருத்துவ குழுவும் 2 கால்நடை ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் உள்ளன. மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டால் சிகிச்சை அளிக்க மருத்துவ குழுவும் 12 ஆம்புலன்ஸ்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. காலை 8 மணிக்கு தொடங்க உள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்கிறார். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. முதலில் கோவில் காளை அவிழ்த்து விடப்பட்டது. தொடர்ந்து பிற காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சீறி பாய்ந்து வந்தன. காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க முயன்ற போது அங்கு கூடியிருந்தவர்கள் ஆரவாரம் எழுப்பி உற்சாகப்படுத்தினர். 2-3 பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க. பரிசு யாருக்கும் வழங்கப்பட மாட்டாது. ஜெயபிரபா வழங்கும் தங்க காசு. கருப்பு கால நந்தமாடு சானோரணி இதய பூஸ் மாடுங்க. ஜெயபிரபா வழங்கும் சில்வர் ஆஹா 26 அருமையா மாடு. ஆஹா மாடு பிடிவிட்டது. ஆஹா 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 சூப்பர் அருமையா மாடுப்பா. மாடு அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் எவ்வித அசம்பாவிதமும் இன்றி முடிந்ததாகவும் கடும் கட்டுப்பாடுகளால் மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்படவில்லை என்றும் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். சிறந்த முன்னேற்பாடு, அவர்களுக்கு தகுந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் மாண்புமிகு அம்மாவுடைய அரசின் சார்பில் சிறந்த முன்னேற்பாடும் அவர்களுக்கு முன் அறிவிப்பு செய்து தொடர் அறிவுரைகள். இப்போ யாராவது அங்கே ஒரு வயலேஷன் இருந்துச்சுன்னா உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை இண்டிகேட் பண்ணி அவரை பெனால்ட்டி கொடுத்து வெளியே கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ரொம்ப டிசிப்ளினாக உச்சநீதிமன்றம் எவ்வளவு நமக்கு வழிவகுத்து கொடுக்குறோம் அந்த விதிமுறைகளை கடைபிடித்து நடைபெற்ற காரணத்தினாலே எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெறவில்லை.